சனிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். அவருடைய ஒரு பார்வை லக்னத்தை அப்படி கெடுத்து தூக்கி வீசிரும். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், why Mercury and Jupiter can't get திக்பலம் if in 7th, ஓகே 7th 7வது இடத்துல இருந்தா, பிகாஸ் சீயிங் டைரக்ட்லி லக்னத்தை 7ஆம் இடத்துல இருந்து பாக்குறாங்களே, அப்பயே அவங்களுக்கு அங்க திக்பலம் இல்லை. அடுத்ததாக வீனஸ் மூன் இன் 10th house சீயிங் 4th house சன் மாஸ் இன், ஓகே என்ன கேக்குறீங்க, ஏன் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவும் வந்து திக்பலத்தை அடையல, அவங்களும் லக்னத்தை தானே சுபத்துவப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர் கேள்வி பிரதர். உண்மையிலேயே சொல்றேன், நோ நேம் உங்களை வந்து அந்த குரு டே வித் ஆதித்ய குருஜி ஈவென்ட்ல வந்து நீங்க தான் அந்த நோ நேம்னு சொன்னீங்க. உண்மையிலேயே உங்களுடைய கேள்வியை தேடுவேன். டெய்லி மார்னிங் ஆஃபீஸில் வந்தோடனே வேலை வந்து இந்த கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டு ஸ்டாஃபு கிட்ட கொடுத்தோன்னா அவங்க எடிட் பண்ணி எப்போ வரணுன்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து கமெண்ட் செஷனில் நான் 2 பேருடைய கமெண்ட், நோ நேமோடைய கொமெண்ட்ஸையும் லங்கான்னு ஒருத்தர் இருப்பார், இந்த 2 பேரோட கொமெண்டையும் நான் தேடுவேன். ஏன் தேடுவேன் அப்படின்னா, உங்களுடைய கேள்விகள்ல உங்களுக்கு சில ஜோதிட விஷயம் புரியுதுன்றது உங்க கேள்வியிலேயே தெரியும். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, லக்னத்துல குரு இருக்கிறாருன்றதும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதானே, ஏன் ரெண்டையும் லக்னத்தை குரு வந்து லக்னத்தை பாக்குறாரு, புதன் வந்து லக்னத்தோட வராருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இங்க விஷயமே என்ன தெரியுங்களா, லக்னம் என்பது நீங்க, 7ஆம் இடம்ன்றது உங்களுடைய மனைவியோ கணவனோ நண்பரோ. புரிஞ்சிச்சா? இவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி 4ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கும்போது தாயையும் மனைவியும் குறிப்பாரு. 4ஆம் பாவகம் தாய் மனைவி தன் சுகம் படிப்பு மாதிரியான அமைப்புக்கு, பெண்கள் சம்பந்தப்படுற விஷயங்களுக்கு, லக்ஸரியான விஷயங்களுக்கு 4ஆம் பாவகம் தான் காரணம், 10ஆம் பாவகம் காரணம் இல்ல. அப்ப 10ஆம் பாவகம் என்ன பண்ணுது, வேலை கொடுக்குது. வேலைக்கான பிளானட் யாரு, சூரியன் செவ்வாய் சனி. அப்ப ஏன் சனி 7ல திக்பலமா வந்துடுறாரு, 7ஆம் இடம்னு வரும்போது செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு விஷயங்க, கேந்திரத்தில் பாபர்கள் இருக்கலாம், திரிகோணத்தில் சுபர்கள் இருக்கலாம், குரு 9ல இருக்கலாம், குரு 5ல இருக்கலாம், ஏன் அங்கெல்லாம் இருக்கலாம், 7ல இருக்கலாம். 7ஆம் இடம் வந்து கேந்திர அமைப்புகள்ல தான் வரும். ஏன் குரு இருக்கலாம், இந்த இடத்துல இருந்தா குரு லக்னத்தை பாப்பாரு, லக்ன சுபத்துவம் வந்துருது. இதைத்தானுங்க இன்டைரக்டா திரிகோணத்தில் சுபர்கள் இருக்கலாம். இப்ப இவரு சுக்கிரனுக்கு வந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஆனா சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்தா பாக்கியத்தன்மைகளை வளர்ப்பாரு, 5ஆம் இடத்துல இருந்தா பாக்கியத்தன்மைகளை 5ஆம் பஞ்சம அமைப்புகளை வளர்ப்பாரு, லாபத்தை பார்ப்பாரு, கல்யாண வாழ்க்கையில நல்ல அமைப்புகள்லாம் வைப்பாரு. இதுதான் விஷயம். இப்ப நீங்க கேட்டது, லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கும் பொழுது நீங்கள் மதிப்புக்குரியவர், நீங்கள் மரியாதைக்குரியவர், எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்குது. லக்னத்தில் புதன் இருக்கும்போது நீங்கள் புத்திசாலி, நீங்க அறிவாளி, நீங்கள் ஜோதிடர். லக்னத்துக்கு 7ல புதன் இருக்கும் பொழுது உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ மரியாதை மிக்கவர், உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ அறிவு சார்ந்த அமைப்புகள்ல விஷயம் இருக்கு. அப்ப டைரக்டா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய மனைவியை குறிப்பாரா, தாய் மாமன்ற அமைப்பு இருக்கும். சொந்தத்துல 7ஆம் பாவகத்தினுடைய சுபத்துவ நிலை நடந்து தசை நடக்கும்போது சொந்தத்துல திருமணம் நடக்கும், மாமன் பொண்ணோட திருமணம் நடக்கும்ன்றதெல்லாம் கலாச்சாரத்திற்கு உட்பட்டு. ஓகேங்களா? அப்போ 4ஆம் பாவகம் அம்மாவையும் மனைவியையும் குறிக்கிறனால அம்மாவுடைய சந்திரனும் மனைவியை குறிக்கக்கூடிய இவரும் யாரு, சுக்கிரனும் 4ஆம் இடத்துல திக்பலம் ஆகுறாங்க. அறிவு தேவைப்படக்கூடிய, அந்தஸ்து தேவைப்படக்கூடிய குருவும் புதனும் லக்னத்துல திக்பலம் ஆகுறாங்க. வேலைக்காரங்கன்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் இல்ல, அந்தஸ்து பதவி கொடுக்கக்கூடிய சூரியனும் செவ்வாய் அதிகாரத்தையும் வேலை அமைப்புகளையும் தன்னுடைய அந்த எந்த குணத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாய் வந்து 10ல் இருந்தாலே நீங்க வந்து போலீஸாவோ மருத்துவராகவோ ஏதோ ஒரு வகையில செவ்வாய் சார்ந்த அமைப்புகள் இருக்கீங்கன்னு சொல்றதுக்கான அந்த செவ்வாயினுடைய திக்பலம் தொழிலை குறிக்கக்கூடியதுன்றதுனால இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். அவருடைய ஒரு பார்வை லக்னத்தை அப்படி கெடுத்து தூக்கி வீசிரும். மிதுனத்துக்கு 7ல இருந்தாருன்னா திக்பலம் சூப்பரா வேலை செய்யும். சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் 7ல இருந்தாருன்னா இது கடுமையான பாபத்துவம்னு வரும். இந்த இடத்துலதான் ஜோதிடம் இப்படியும் சாயும் இப்படியும் சாயும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அருமையான திக்பலங்க அப்படின்னுவீங்க. ஆனா அந்த இடத்துல சனி வரும்போதெல்லாம் பார்ட்னர்ஷிப்பை சுத்தமா கெடுப்பாரு, சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் 7ல இருக்கும்போது. அதே மாதிரி கன்னிக்கும் மிதுனத்துக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் இவரு அட்டகாசமான பலனை செய்வாரு சனி.
7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கும். ஏன்னா அவர் சுபருடைய வீட்டுல திக்பல ஸ்தான பலத்தை அடைவாரு. லக்ன சுபரா வேற வந்துருவாரு. லக்னத்துக்கு கன்னினா 5ஆம் அதிபதி, மிதுனம்னா பாக்கியாதிபதினு வருவாரு. இந்த 2 அமைப்புகள்ல நல்ல ஆதிபத்தியத்தை உடையவராகவும் வந்துடுறாரு. வேற என்ன கேட்டீங்க? செவ்வாய் வந்து 10. ஓகே, இன்னொரு கேக்குறீங்க, இதே சுக்கிரனும் சந்திரனும் 10ல இருந்து பார்த்தா 4ஆம் இடத்தை தானே பாக்குறாங்க. ஆனாலும் அது நிஷ்பலம்ங்க. கேந்திர பலம் என்பது சிறப்பானது, ஆனாலும் அது நிஷ்பலம். என்னத்தான் நீங்க பெரிய பிரைம் மினிஸ்டரா இருக்கிறீங்க, ஆனா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை யாருமே மதியல, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா அது சொல்ல தெரியல, ஒரு பெரிய ஒரு ஏசியன் மாநாடு எங்கேயோ நடக்குது. அதிபர் புத்தேனும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் வந்து அப்படியே பேசிட்டே போறாங்க. இந்திய நாட்டினுடைய பிரதான எதிரி நாடு சைட்ல நின்று ஒரு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவார். அந்த வீடியோ பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இந்த இடத்துல நீங்கள் பிரைம் மினிஸ்டர் தான், ஆனா அந்த இடத்துல உங்களை மதிக்கப்படல. அது நிஷ்பலம்ன்ற மாதிரியான விஷயம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத இடம். இதுதான் சூப்பர். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. இப்ப என்ன கூட்டிட்டு போயிட்டு நல்லா சமையல் பண்ற இடத்துல வச்சுக்கிட்டு இவர் நல்ல ஜோசியர் பண்ணுவாருங்க, ஜோசியக்காரங்க அருமையான சமையல் பண்ணுவாருன்றது எப்படி சரியா வரலையோ, இதுதான் திக்பலத்துக்கும் திக்பலத்துக்கு. இதுல இன்னொன்னு, திக்பலத்துல 100 விழுக்காடு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதற்கு 7ஆம் இடத்துல 0ன்னு வந்துருவாரு, திக்பலமாக்கல. ஓகேங்களா? இதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ நிலை, அவர் இருக்கக்கூடிய உச்சனுடைய வீடா நீச்சனுடைய வீடான்றதை சேர்த்து அவருக்கு பலன் வரும். ஓகேங்களா? இல்லைங்க, திக்பலத்திலேயே இருக்கிறாரு, கூடவே ஸ்தான பலத்திலயும் இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு, இது அந்த கணக்குல வராது. திருப்பி கேளுங்க நான் என்ன சொன்னேன்னு. ஆனா உங்களுடைய கேள்வியில சில விஷயம் தெரியும். உங்களோட கேள்வி எல்லாம் சூப்பரா இருக்கு பிரதர். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.